நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தம்புள்ளை ரங்கிரி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது T20 போட்டியின் ஸ்கோர் விவரங்களோடு அல்லது போட்டியின் முன்னோட்டத்தோடு உங்களோடு சந்திக்கிறேன். போட்டி முடிவடைந்ததும் ஸ்கோர் விவரங்கள் மற்றும் என்ன நடந்தது என்ற சுவாரஸ்யமான விடயங்களோடு சந்திக்கலாம். தம்புள்ள ரங்கிரி சர்வதேச கிரிக்கெட் மைதானம் கோலாகலமாக காணப்படுகின்றது. விழா கோலம் பூண்டிருக்கின்றது என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு பார்வையாளர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். 5 மணிக்கே மைதானத்துக்குள் பார்வையாளர்கள் வர தொடங்கிவிட்டார்கள். அதே போன்று இன்னும் அதிகமானவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. மிக அபாரமான வெற்றி. காண்டி பல்லேகன சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் முதலாவது T20 வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இன்றைய தினம் வெற்றி பெற்றுக் கொண்டால் இரண்டாவது வெற்றி, தொடர் வெற்றி கிடைத்துவிடும். மீண்டும் கொழும்புக்கு செல்ல போகின்றோம். ஒரே ஒரு போட்டி மாத்திரமே தம்புள்ள ரங்கிரி மைதானத்தில் நடைபெறவிருக்கின்றது. இங்கே நடைபெறுகின்ற இந்த போட்டியை பொறுத்தவரையில் ஒரே ஒரு போட்டி. இதன் காரணமாக பார்வையாளர்கள் நிரம்புகின்றார்கள். பொதுவாக அண்மை காலங்களில் நடைபெறுகின்ற போட்டிகள், தம்புள்ளையில் நடைபெறுகின்ற போட்டிகளுக்கு பார்வையாளர்கள் வருகை தருவது மிக அதிகமாக காணப்படுகின்றது. மகளிர் போட்டிகள், ஆசிய கிண்ண மகளிர் போட்டிகள் போன்றவை எல்லாம் இங்கே நடைபெற்ற வேளையிலும் கூட ஏராளமான பார்வையாளர்கள் இங்கே வருகை தந்திருந்தார்கள். எனவே இலங்கை அணி விளையாடுகின்றது என்றால் குறிப்பாக தம்புள்ளையிலிருந்து யாழ்ப்பாணம் வரையில், மறுபுறத்தில் திருகோணமலை மட்டக்களப்பு வரையிலும் கூட பார்வையாளர்கள் வருகின்றார்கள். கொழும்பிலும் பார்க்க இங்கே வருகின்றவர்கள் மிக அதிகமாக காணப்படுகின்றார்கள். எனவே அணியை பொறுத்தவரையில் மாற்றங்கள் இன்றி இந்த அநேகமாக அணி விளையாடும் என்று தென்படுகின்றது. சில வேளைகளில் துனித் வெல்லாலகி அணிக்குள் கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாமிக கர்நாரட்னவா துனித் வெல்லாலகையா என்கின்ற ஒரு நிலைமையும் காணப்பட போகின்றது. எனவே பல விடயங்கள் இங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக காணப்படுகின்றன. பயிற்சிகளிலும் வீரர்கள் ஈடுபட தொடங்கி இருக்கின்றார்கள் மைதானத்தில். எனவே கோலாகலமாக போட்டிகள் நடைபெறப் போகின்றது. முதலாவது போட்டியில் பங்களாதேஷ் அணி அடி வாங்கி இருக்கின்றது, தோற்றிருக்கின்றது. அவர்கள் எவ்வாறு செயல்பட போகின்றார்கள், எவ்வாறு மாற்றங்களோடு விளையாடப் போகின்றார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் இது ஒரு புதிய மைதானம். இலங்கையை பொறுத்தவரையிலும் கூட மிகப்பெரிய அளவு பரிச்சயம் இருக்கின்றது என்று சொல்ல முடியாது. லங்கா பிரீமியர் லீக் போட்டிகள் போன்ற போட்டிகள்லாம் இங்கே அதிகமாக நடைபெற்றிருக்கின்றன. இலங்கை அணியும் நீண்ட நாட்களுக்கு பின்னர் இங்கே விளையாட போகின்றது. இதன் காரணமாக நல்ல முறையில் மிகப்பெரிய அளவில் பிரகாசிக்க முடியுமா, அதே போன்று இரவில் போட்டி நடைபெற போகின்றது. இந்த காரணங்களின் அடிப்படையிலும் இன்றைய போட்டி முக்கியத்துவம் வாய்ந்தவையாக அமைய போகின்றது. என்னை பொறுத்தவரையில் துனித் வெல்லாலகே உள்ளே வரலாம், சாமிக கருணாரட்ன வெளியே செல்லலாம். இதை தவிர்த்து வேற எந்த ஒரு மாற்றங்களும் இலங்கை அணிக்கு தேவையில்லை என்பது மாத்திரமே சொல்லக்கூடிய விடயங்களாகவும் காணப்பட போகின்றன. அணி முகாமைத்துவம் எவ்வாறு முடிவெடுக்க போகின்றது, எவ்வாறு செயல்பட போகின்றது, மறுபுறத்தில் பங்களாதேஷ் அணி எவ்வாறு செயல்பட போகின்றார்கள் என்பதை பார்க்கலாம். சுழல் பந்து வீச்சாளர்களுக்கே தம்புள்ள ரங்கிரி மைதானம் அதிகமான வாய்ப்புகள் தரக்கூடியதாக இருக்கும். தம்புள்ளையை பொறுத்தவரையில் அதிகமான டியூ ஃபேக்டர், பனிப்பொழிவுகள் இருக்கும் என்பதை எதிர்கொள்ள முடியாது, சொல்ல முடியாது. போட்டி ஆரம்பிப்பதற்கு முதலில் கிட்டத்தட்ட 6 மணி அளவில் மைதானம் முற்றுமுழுதாக சிறப்பாக காணப்படுகின்றது. ஆனால் இந்த தம்புள்ள மைதானத்துக்கு அண்மையில் காணப்படுகின்ற குருணாகல் போன்ற பகுதிகளில் கெரமுகில்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக கொழும்பிலிருந்து இங்கே மைதானத்துக்கு வருகின்ற வேளையில் கெரமுகில்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று காணப்பட்டது. இந்த மைதானத்தை நோக்கி அவை வருமா என்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட மைதானம் முற்றுமுழுதாக கிளீன் ஒயிட் என்று சொல்லக்கூடிய முழுமையான வெள்ளை நிறத்தில் காணப்படுகின்றது. இதன் காரணமாக மழையின் பாதிப்புகள் இல்லாமல் நல்லதொரு போட்டியினை இன்றைய தினம் நாங்கள் பார்க்கலாம். இலங்கை அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் காணப்படுகின்றன. நடைபெறுமா சுவாரஸ்யமான விறுவிறுப்பான போட்டி ஒன்று இருக்குமா? போட்டி முடிவடைந்ததும் மீண்டும் சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல்.